ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அவல் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டக்குனும் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் செலவும் ஆகாது. அதேமாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் இதுவும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். அவல் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு அதை ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு ஃபுல்லாக அதையும் எல்லாத்தையும் வதக்கிட்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வதக்கிங்க. இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிட்டு நமக்கு என்ன காய்கறி தேவையோ என்ன வேணாலும் காய்கறி போட்டுக்கலாம். நான் வந்து கேரட் வந்து சீவி எடுத்திருக்கேன். அந்த இது வெங்காயத்தோடு போட்டு கேரட் நல்லா வேகிற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுதேன். தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்படியும் நல்லா வதக்குங்க. அப்படியும் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்லேயே வந்து அவளை வந்து ஒரு 3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதோடு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். ஏன்னா உள்ள ஈரப்பதமே இந்த இதுக்கு போதும். கேரட் எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு அவளோடு சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப அப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு அப்படி எதுவும் பிணைய தேவையில்லை. நல்லா எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா எல்லாமே கிண்டி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஓவல் ஷேப்பில் ரவுண்டு எதுனாலும் வேணும்னா அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நான் கொழுக்கட்டை சைஸ்லாம் அந்த மாதிரி பிடிப்பாங்களா, பிடி கொழுக்கட்டைமாங்களா, அந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். அதை எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக எல்லாமே பிடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் வந்து இதை வச்சு அவிச்சு எடுத்துக்கிட்டுறோம். இல்லைனா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டீம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா இட்லி தட்டில் வந்து இதை எல்லாத்தையுமே 2 3 அப்படி மொத்தமாக இதே மாதிரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே எடுத்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.